எல்லா புகழும் முருகனுக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கே. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய ஏச்சு பேச்சுக்கள் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. நேராக பேசுகிறனால நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. அதனால் நான் அதை கேர் பண்ண மாட்டேன். பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, பேசுகிறப்ப வர்றப்போ சக்கரையாக பேசிட்டு வருவாங்க, போகிறப்போ ரொம்ப பேசுவாங்க, தூத்துவாங்க, இந்த மண்ணை வாரிலாம் இறச்சிட்டு போவாங்க, ரொம்ப பேசுவாங்க. என்னையே பேசுவாங்க, என் பொண்ணை பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் பேசுவாங்கங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம வீட்டில் இப்படி சாப்பிட்டாங்க, இப்படி தாயா பிள்ளைய பழகுனாங்க, இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ ஒரு வாரம் 10 நாளாக நான் கேட்டுட்ருக்கேங்க. யாரெல்லாம் என்னை சபிச்சாங்களோ, யாரெல்லாம் மண்ணை வாரி தூத்துனாங்களோ, யாரெல்லாம் திட்டுனாங்களோ, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் பெரிய பெரிய பிரச்சனைகளையும் பெரிய பெரிய கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்ருக்காங்க. நிம்மதியாக யாருமே இல்லை. என்கிட்ட சண்டை போட்டுட்டு போனவங்க என்னை கோயிலில் பார்த்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னை யாருக்கு தெரியுதுங்களா, நான் தான் எப்படி இருக்கீங்க, என் பொண்ணு தான் இந்த மாதிரி ஆகி போச்சுங்க, இப்படி இருக்கோங்க, நாங்கள் நல்லா இருக்கோம், இப்போ என் பொண்ணு இல்லை, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, சொல்லக்கூடாதுங்க. அதை நான் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களுங்க. அப்போது குருதேவர் சொல்வாருங்க, நாங்கள் ஆர்ட் ஆஃப் லிவிங் டிவோட்டிஸ்ங்க. நாங்கள் குருதேவர் சொல்வார், உன்னைய பேசுகிறாங்களா, உன்னைய திட்டுறாங்களா, மண்ணை வாரி தூத்துறாங்களா, எல்லாமே உன் கர்மாவை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாருங்க. உண்மைங்க. என்னை எல்லாமே என்னென்ன நடந்துச்சோ கண்ணாலங்க என்கிட்டயே சொல்கிறாங்கங்க, என்கிட்டயே பேசுகிறாங்கங்க, கண்ணால் சொல்கிறாங்கங்க. தெரியாமல் அன்னைக்கு நான் பேசிட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேங்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் நமக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கோம். அது நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் நம்ம இவ்வளோ ஏச்சு பேச்சுகள் வாங்குகிறோமே. அப்போ நம்ம பேச்சு வாங்க நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அது அவங்கள பாதிக்காமல் போகுங்களா? கண்டிப்பாக பாதிக்குங்க, கண்டிப்பாக செய்யுங்க. நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, யாரையும் தூத்தாதீங்க. உங்களை பேசுகிறவங்க பேசட்டும், தூத்துறவங்க தூத்தட்டும், எல்லாம் பறந்தாமனுக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க, மேலே ஏறி வந்துக்கிட்டே இருவீங்க. ஏன்னா முருகர் எனக்கு அந்த மாதிரி தான் நடத்திட்டு வராரு, தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப நிம்மதியாக தூங்குறேன், நிம்மதியாக சாப்பிட்றேன், நல்லா இருக்கேன். அது முருகனுடைய அருளுங்க. நீங்கள் அப்படியே போயிட்டே இருங்க, அந்த பக்கம் திரும்பாதீங்க, உங்கள் வழியில் போங்க, வெற்றி நிச்சயம்.